நேற்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது காற்று வாங்கும் பராசக்தி தேட்டரில் பராசக்தி படம் காற்று வாங்கிட்டு இருக்கு, தோல்வி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அந்த வீடியோ போட்டது பிறகு நிறைய கமெண்ட்ஸ் கண்ட கழுவி ஊற்றுறாங்க கீழே. சரி, யார் தாண்டா கழுவி ஊற்றுறா? அவரோட எஸ்கே ஃபேன் தான் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை, கீழே கழுவி ஊற்றுனதெல்லாம் சூர்யா ஃபேன்ஸு, தனுஷ் ஃபேன்ஸு, அஸ்யூஷுவல் விஜய் ஃபேன்ஸு. சரி, நம்ம சொல்ல போனால் இந்த படம் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு, தோல்வி நோக்கி போயிட்டு தான் நம்ம போட்டோம், இவங்க எதுக்கு வந்து நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தேன். எஸ்கே அடுத்த தளபதியாக மாறிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஸ்கில் இருக்குது, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எவன் சொன்னான்? எஸ்கே நல்ல மனுஷனும் உனக்கு யார் சொன்னான்னு கீழே வந்து திட்டுறாங்க. அவன் என்னென்ன திட்டுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். நான் உங்கள் எங் தாத்தா. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டால் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு. செல்வகுமார் 237 என்னமோ சம்திங் வந்துச்சு. அந்த வால்பேப்பரை கிளிக் பண்ணி பார்த்தேன், ப்ரொஃபைலில் டி இமான் ஃபோட்டோ இருந்துச்சு. எனக்கு என்னமோ டி இமானே ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டில் தான் கமெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது என்னுடைய தலைமை வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்காந்துருக்கலாம், இவன் வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டு இருந்தாப்புல. அந்தளவுக்கு சாமம் ஒருத்தர் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறது முன்னாடி டி இமான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் இதுக்கு பிறகு எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் துரோகம் பண்ணிட்டார், இதுக்கு பிறகு நான் அவர் கூட சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு பெரிய அளவில் இஷ்யூ ஆணுச்சு. சொல்லப்போனால் தமிழ்நாடு சினிமா கிழமை அதக்கிழமை ஆணுச்சு. அப்படி என்ன நடந்துச்சு ஏன்னு கேட்டால், டி இமான்கிறவர் யாருன்னா, சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்த நேரம் இருக்குல்ல, அந்த வளர்ந்து வந்த நேரத்தில் அந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம் இருக்கட்டும், சீமராஜா, ரஜினி முருகன் போன்ற படங்களில் சூப்பராக பாட்டு போட்டு சிவகார்த்திகேயன் தூக்கி விட்டதில் டி இமானுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதுக்கு பிறகு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட் ஆகி வீட்டில் கொண்டு விட்டாங்க. அதாவது அந்த மியூசிக் டைரக்டர் வீட்டிலேயே போயிட்டு தலையை உட்காந்து வயலின் வாசிச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இவர் சொன்னது பிறகு தான் தெரியும். நண்பன்னு நம்பி உள்ளே விட்டதுக்கு நீ என்ன வேலையை பார்த்தா? இன்னைக்கு டி இமான் இந்த விஷயம் தெரிஞ்சது பிறகு அசிஷாலாக தான் ஓப்பனாக சொன்னால், டி இமானோட ஒய்ஃபுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு அஃபேர் இருந்துச்சு. அந்த அஃபேர் அது நேரடியாகவோ இல்லை இது மூலமாக கண்டுபிடிச்சது பிறகு 2 பேருக்கு சண்டே ஆனிச்சு. இதுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்து பெரிய அளவில் இஷ்யூ ஆனது பிறகு கூட சிவகார்த்திகேயனோட பிஆர்டியும் டி இமானை தாக்கினதாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு டி இமானுக்கு ஃபோன் பண்ணி இந்த இன்டர்வியூ உடனே வந்து டெலீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், பெரிய அளவு இஷ்யூ நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு டி இமானோட ஃபேமிலி டிவோர்ஸ் ஆகிட்டு அவங்க தனியாக டிவோர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு டி இமான் வேற ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி அவர் போயிட்டாரு. அன்னைக்கு டி இமானோட குடும்பம் சிதைஞ்சு போச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கா. சரி, இவங்க குடும்பத்தில் இந்த ஒரு இது கூட வரல என்று இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. சிவகார்த்திகேயன் ஒன்றும் சொல்லலை, அவங்க ஒய்ஃப் ஆர்த்தி ஒன்றும் சொல்லலை. ஆர்த்தி எங்கடான்னு பார்த்தா 3வது புள்ள வைக்கிறதுக்காக டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்குது. இப்போ 3வது குழந்தை பேர் அவங்க சந்தோஷமாக இருக்குது. அதில் எந்த ஒரு நமக்கு வைத்தறிச்சலும் கிடையாது. இன்னொருத்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டீங்கல்ல, அதுதான் வந்து ஒரு சரியில்லையோ, அதுதான் இங்கே வந்து டி இமானோட ஃபேன்ஸுக்கெல்லாம் பெரிய வருத்தம். அதுபோக தனுஷ் ஃபேன்ஸ் அவங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து பார்த்தா, ஆரம்ப காலகட்டங்களில் தனுஷ் தான் சிவகார்த்திகேயனை மேலே தூக்கி விட்டது. சொல்லப்போனால் 3 படத்தில் தான் ஒரு பிரபலமாக ஒரு பெரிய மூவியில் அவர் நடித்தார். அதுக்கு பிறகு தனுஷோட ப்ரொடியூசர்லேயே வந்து எதிர்நீச்சல் படம் எடுத்ததாக இருக்கட்டும், பெரிய அளவில் வந்து தனுஷே இறங்கி சிவகார்த்திகேயனுக்கு வேலை பார்த்தா. சொல்லப்போனால் ஒரு இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டாராக வரதுக்கான எல்லா தகுதியுமே தம்பி சிவகார்த்திகேயன் இருக்குது அப்படின்னு சொன்னது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணார். ஆனால் அதுக்கு பிறகு நடந்த பெரிய பிரச்சனைகளில் தனுஷையே தூக்கி முழுங்குற அளவுக்கு சிவகார்த்திகேயன் வளர ஆரம்பித்தார். பெரிய அளவில் படம் ஹிட் ஆனால் எனக்கு சிவகார்த்திகேயனோட பெரிய படங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அதுக்கு கதை சம்மந்தமாக இல்லாமல் ஏதோ ஒரு ஹீரோ சம்மந்தமாகவே இருக்கும். நம்ம அந்த சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத பெருசாக திடீர்னு ஏலியன் வரதா இருக்கட்டும், மேலேருந்து ஒரு ஆள் பேசுறது கேட்கறதா இருக்கட்டும், எனக்கு அது மாதிரியான படங்கள் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு வேலைக்காரன் ஒரு நல்ல படம், ஹீரோ கூட ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் கூட நல்ல ஒரு கதை இருந்துச்சு வச்சுக்கல, ஒரு மாணவர் படிப்பு சம்மந்தமாக அந்த அளவுக்கு என்னால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. வேலைக்காரன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் நடித்த பெரிய படங்கள் எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக இல்லாமல் ஏதோ ஒரு திணுசாவை கொண்டு வராங்க. இல்லை அது நமக்கு உப்புமா, அந்த உப்புமா நமக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன், அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் என்ன பண்ணாப்புலன்னா, தனுஷை எங்கெங்கெல்லாம் டிஃபேம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் டிஃபேம் பண்ணாப்புல. அதாவது என்னை வந்து தூக்கி விட்டேன், உன்னை தூக்கி விட்டேன்னு சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க இந்த சினிமாவில் அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும். நான் வந்து என்னை வேலை செய்ய விடுங்க, என்னை வேலை செய்ய விட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு கதர்னதாக இருக்கட்டும். இந்த ரெமோ படத்தில் அப்படி கதர்னதெல்லாம் பார்த்தா அது வந்து டேரெக்டாக தனுஷ் அட்டாக் பண்ணதா அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக ரெமோ படத்தில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஏன்னாட்டா ஒரு நிச்சயார்த்தமான பெண்ணை இவர் ஒரு பெண்ணோட போட்டுட்டு நிறையா போயிட்டு அப்படியே கொஞ்சம் குழாவி அதுக்கு பிறகு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அப்போ நிச்சயார்த்தம் ஆகிட்டு ஒருத்தங்க வெளிநாட்டு இருப்பானவனா கேளா போயலாம் அப்படி வந்து நிறைய விமர்சனம் வந்துச்சு வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு படம் சமாதானமானது, சரி அது விடுவோம். ஆனால் இந்த இடத்துல கிடைக்கிற இடத்துலலாம் தனுஷை போட்டு அடிக்கிறது இருக்குல்ல, அது தனுஷ் ஃபேனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அவங்க இறங்கி செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதுபோக சூர்யா ஃபேன்ஸ்
இதோட புதுசாக சூர்யா ஃபேன்ஸ், சூர்யாங்கிறது ஹை லெவலில் இருக்கிறாரு, அவங்க ஃபேன்ஸ் இவங்க கூட ஏன் சண்டை போடணும்னு பார்த்தா கங்குவான்னு ஒரு படம் வந்துச்சு. கங்குவா படம் எப்படி இருந்துச்சு நம்மளாம் பார்த்தோம். இருந்தாலும் அந்த படம் ஓரளவுக்கு சுமாராக, ரொம்ப சுமாராக இருந்துச்சு வச்சுக்கலாம். அப்போ நிறைய பேர் அடித்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு சூர்யாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதைக்களம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் எஸ்கே ஃபேன்ஸ் இறங்கி அடிக்கிறதுக்கு என்ன காரணம்? பெரிய அளவில் பிஆர் எல்லாம் சேர்ந்து சூர்யாவை அட்டாக் பண்ணாங்க எஸ்கே ஃபேன்ஸ். இது என்னடா புதுசாக இவங்க அட்டாக் பண்ணுறாங்க பார்த்தா அந்த நேரத்தில் எஸ்கே வளர்ந்துக்கிட்டு வரார். சூர்யா இப்போ வந்து டவுனில் இருக்கிறார். இந்த சமயத்தில் சூர்யாவை அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இந்த எஸ்கே டீம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிஆர் டீமை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி நீங்கள் வந்து சூர்யா ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணணும், சூர்யாவை அட்டாக் பண்ணணும் இந்த கங்குவார சமயத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது இந்த பிஆர் டீம் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் எஸ்கேட்டே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வெளியில் வந்து சொன்னாங்க. எஸ்கேட்டே என்னடா பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீன்ட்டு ஏதோ பெரிய ஃபிலிம் ப்ராஜெக்ட் நினச்சா என்ன ப்ராஜெக்ட் கேட்டால் சூர்யா ஃபேன்ஸ் அடிக்கிறது, சூர்யாவை அடிக்கிறது எதாவது எடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு கன்சல்ட் வச்சுருக்கோம், நீங்கள் காசு கொடுக்க, நீங்கள் யாரை சொன்னீங்கன்னா அவங்க நாங்கள் அடிக்கிறோங்க. அப்போ தான் வெளிச்சத்து வந்துச்சு எஸ்கே சிவகார்த்திகேயன் சூர்யாவை இந்த சமயத்தை பயன்படுத்தி அடிக்கணும், அடிச்சுட்டு சூர்யாவை காலி பண்ணிட்டா நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம், ஈஸியாக வந்துடலாம். இப்போ அந்த இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கால, அப்போ சூர்யாவை அடிச்சிட்டோம்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம், சூர்யா டோட்டலாக காலி பண்ணிடலாம்னு இந்த வேலையை பார்த்தாரு. அது தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா ஃபேன்ஸு இந்த படத்தில் எஸ்கேவே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து ஏன் கமெண்ட்டில் நீ எப்படி அவன் நல்லவன் சொல்லலாம், அவன் எவ்வளோ அயோக்கிய பைய தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க. இது போக விஜய் ஃபேன்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒருத்தனை அடிக்கிறது, அவங்க அடிச்சு தான் வளர்ந்தே வந்துருக்குறாங்க. அந்த காலகட்டங்களில் அஜித் அடித்ததாக இருக்கட்டும், அதுக்கு பேருக்கு வளர்ந்த காலகட்டத்தில் ரஜினி அடித்ததாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஆப்போசிட்டில் நிற்கிறதுக்கு யாருக்குமே திராணி கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு திராணி உள்ள ஆட்கள் வேணால் சொல்லலாம். ஏகே ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏன்னா தலை ஃபேன்ஸு அந்த அளவுக்கு இன்னும் ஃபைட் போடுவாங்க. ரஜினி ஃபேன்ஸுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, பிபி சுகர், அவங்க அந்த ஆஸ்பத்திரியே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதனால சண்டைக்கெல்லாம் வரதே கிடையாது இப்போ. ஆனால் அஜித் ஃபேன்ஸ் இன்றைக்கி அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்காங்கிறேன். இவங்க கிட்ட எஸ்கே எப்படி பாண்டாங்கிறதா சுவாரஸ்யமானது. ஏற்கனவே அந்த படத்தில் துப்பாக்கி கொடுத்துட்டாப்புல விஜய் தளபதி அவரோட இடத்த நமக்கு கொடுத்துட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தார். அந்த டைமில் தான் இந்த பராசக்தி படத்தை புக் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டான நேரத்தில் விஜய் ஏற்கனவே அறிவிச்ச நேரத்தில் நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாங்களும் அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல எஸ்கேவால் ஒன்றும் சொல்ல முடியலையா, ஏன் ஒத்துக்கிட்டாரெலாம் தெரியல. எஸ்கேவுக்கு என்ன பிளான்னா இந்த படத்தில் ஜனநாயகன் அடிச்சுட்டா நம்ம அந்த டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அமரன் ஒரு படம் வந்துச்சு. அமரன் பெரிய அளவில் ஒரு 300 கோடியோ கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு வைங்களேன். ஒரு மதராசி கூட ஓரளவுக்கு ஒரு கலெக்ஷன் எல்லாம் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு ஓடிட்டு, விமர்சன ரீதியாக நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் கதை ரீதியாக, ஆனால் வந்து நல்ல அளவுக்கு போயிட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல விஜய் அடிச்சுட்டு உள்ளே போனோம்னா நம்ம அசைக்க முடியாத சக்தியாக போயிடலாம் சினிமாவில். விஜய் இடத்த நம்ம பிடிச்சிடலாம். விஜய் இன்னைக்கு ஒரு 69 படம் கடந்து வெற்றி பெற்று இந்த இடத்துல வந்திருக்காருல, அந்த நம்ம 25வது படத்துலேயே நம்ம கிராஸ் பண்ணி போய் உட்காந்துட்டோம்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த சமயத்தை பயன்படுத்தி விஜய் அடிச்சிட்டோம்னா நம்ம ராஜாவாயிடலாம் சினிமாவில். நமக்கு பிறகுதான் இனிமேல் எல்லாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரஜினி ஆல்ரெடி வயசாகிட்டு இருக்கு. இப்போ வந்து விஜய் போயிட்டாப்லன்னா நான் அஜித் மட்டும் தான் இருக்காப்ல. இன்னைக்கு டாப் ஹீரோனா அஜித் தான். இப்போ அஜித் சூர்யாவை அட்டாக் பண்ணுறதுக்கான பிளான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறைய படங்கள் சூர்யாவோட படங்கள் பிரச்சனை ஆகி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். நிறைய ஃப்ளாப் வந்துகிட்டே இருக்கு. இப்படியான பட்சத்தில் எஸ்கே தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பராசக்தி வாண்டடாக வந்து மாட்டி இப்போ சிக்கி சின்னவனமாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அடித்து பாடையில் ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு கருமாதிக்கு வந்து சஞ்சானம் பண்ணுற அளவுக்கு, காடாத்து பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு 1 or 2 வீக்ஸில் அதுக்கு வந்து பாடை கட்டி சமாதி முடிச்சுட்டு மாலை போட்டுற வேண்டி தான் பாக்கி. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சினிமாவில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே சரி, நெகட்டிவிட்டியோட வளரக்கூடாது. எதிர்ப்போட வளரலாம். இன்னைக்கு விஜய் எப்படி வளர்ந்தார், எதிர்ப்போட வளர்ந்தார். அஜித் எப்படி வளர்ந்தார், எதிர்ப்போட வளர்ந்தார். எதிர்ப்பு இருந்தால் வளரலாம். ஆனால் நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அடுத்தவன் வயிற்றுச்சல் இருக்குல்ல, வயிற்றுச்சல வளரவே முடியாதுங்கிறதுக்கு எஸ்கே ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பான உதாரணம் சொல்கிறேன். இதில் வந்து சூர்யா ஃபேன்ஸ் பார்க்குறாருந்தா உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும். ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் நம்ம பார்த்தோம், பயங்கரமான ஹிட்டு. இன்றைக்கி ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு படம். அதில் அந்த போலீஸாக வர ஒரு நபர் இருக்கார்ல, ஏன்ட்டா அந்த அடித்து கொள்கிற அந்த போலீஸ் வந்து உண்மையான பேர் ஆரோக்கியசாமி. அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அந்த படத்தில் எப்படி காட்டியிருந்தாங்க, ஒரு ஹிந்து நேமில் வச்சு காட்டியிருந்தாங்க. அதுபோக பக்கத்தில் பின்னாடி காலண்டரை வச்சு ஒரு தீச்சுடர் எரியிற மாதிரி, அதாவது வன்னியர் சம்பந்தமாக இவர்கள் வன்னியர்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து யாருக்குமே பிள்ளைங்க உண்மையில வன்னியர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். உண்மையான ஸ்டோரியை பார்க்கும்போது அந்த போலீஸ் பேர் ஆரோக்கியசாமி, அவர் ஒரு கிறிஸ்தவன் தெரிஞ்சுது. அப்போது இந்த வன்னியர் சமூகம் என்ன கேட்டுட்டாங்கன்னா, நீங்கள் படம் எடுத்தீங்க ரைட், நடந்த தப்பு நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க, ஓகே, எல்லா அந்த கதையோட பேரும் ஹிந்துவில் இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் ஹிந்துவில் வச்சுருக்கீங்க. ஆனால் இதில் ஒரு கிறிஸ்தவ பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரோக்கியசாமியை ஒரு பீட்டரா மாற்றிருக்கலாம். நீங்கள் பேரை மாத்திரன்னா ஆரோக்கியசாமிங்கிற பேரை நீங்கள் பீட்டரா மாற்றிருக்கலாம், வேற ஒரு கிறிஸ்தவ நேமாக மாற்றிருக்கலாம். அது எப்படி கரெக்டாக ஒரு ஹிந்து நேமாக மாற்றி, அதுவும் இவர் ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் மாதிரி பின்னாடி காலண்டர் ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்களே, அதனால நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டாங்க.
இது நியாயமா இல்லையா? நியாயம் தானே. அப்போது இந்த டீம் என்ன பண்ணியிருக்கணும், சூர்யா டீம் என்ன பண்ணியிருக்கணும், இல்லைங்க இது தவறுதெல்லாம் நடந்திருக்கு மன்னிச்சுங்கன்னு சொல்லணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி உள்ள காலண்டர் உள்ள ஃபோட்டோலாம் மாற்றியாச்சு, ஆனால் பேரை மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கிடையாது பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது என் கருத்து சுதந்திரத்தை இது பாதிக்குது, இந்த வன்னியர் சமூகத்தில் இருந்து என் கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அப்படின்னு சூர்யா அவர்கள் அறிக்கை விட்டுருந்தார். இது தப்பா இல்லையா? சரியான நாங்கள் தவறுதெல்லாம் பண்ணிட்டோம் மன்னிச்சுட்டு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் சூர்யா தொடர்ச்சியான ஃப்ளாப்பை கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லா சினிமா மட்டும் கிடையாது, எல்லா தொழிலையும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஒரு நீதி இருக்குது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. அந்த இடத்துல கருத்து சுதந்திரம் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது வேறு. அதனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த சூர்யா ஒரு தாழ்வான பகுதியை நோக்கியே போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் எஸ்கே அவர் தொழிலில் நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்கிறார், நிறைய பேரை துரோகங்களில் வீழ்த்திருக்கிறார். அதாவது ஏறி வந்த ஏணியை எட்டி மிதிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எஸ்கே அவர்களை சுற்றி பூரா நெகட்டிவிட்டியாக இருக்குது. இந்த நெகட்டிவிட்டியோட ஒரு மனுஷன் வளரலாமான்னு கேட்டால் மிக 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 கஷ்டம். ஏன்டா இதே மாதிரி இவங்க இந்த விஜய் ஃபேன்ஸு, சூர்யா ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸு, அஜித் ஃபேன் கிடையாது, இந்த தனுஷ் ஃபேன்ஸ், இவங்க எல்லாம் எஸ்கே படம் எப்போல்லாம் வருதோ இதே வேலையை பார்ப்பாங்க. இன்றைக்கி படம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குல்ல, ஆனால் இன்றைக்கி இந்த பர்செப்ஷன் லெவல் எப்படி இருக்குன்னா, நம்ம சமூக வலையில் பார்க்கும்போது படம் குப்பையாக இருக்குது, மோசமாக இருக்குது, பார்க்குறதுக்கு தகுதியே இல்லாத படங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பர்செப்ஷனை கொண்டாந்து காமிச்சிட்டாங்க. அது என்ன காரணம்னா இவங்கெல்லாம் உட்காந்து பிஆர் வேலை பார்க்குறது ஃப்ரீயாக. யார்? விஜய் ஃபேன்ஸு, தனுஷ் ஃபேன்ஸு, சூர்யா ஃபேன்ஸ்லாம் ஃப்ரீயாக உட்காந்து வேறு வேலை வெட்டியே இல்லாமல் ஃப்ரீ பிஆர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பராசக்தி படத்துக்கு ஆப்போசிட்டாக. இதுக்கு என்ன காரணம்? இது எல்லா படத்துலையும் தொடர போது பாருங்க, எஸ்கேவுக்கு இது எல்லா படத்துலையும் தொடர போகுது. இது மிக முக்கிய ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கு இதை எதிர்கொள்வதற்கு எஸ்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவருக்கு ஒரு பிஆர் டீம் இருக்குது, அவங்க காசு கொடுத்தா வேலை வைப்பாங்க. இந்த பிஆர் டீமு என்னுடைய தலைவனை நீ அசிங்கப்படுத்திட்டேன்னு ஒரு சூர்யா ரசிகர்களும் தனுஷ் ரசிகர்களும் விசுவாசத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் இது சரியா தப்பா, இவங்க பண்ணுறதெல்லாம் சரியா தப்பான்லாம் நமக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அந்த வேலையை பார்த்தா நீ கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கர்மா உங்களுக்கு ரிப்பீட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கர்மா இஸ் அ பூமராங், உங்களுக்கு திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சிவகார்த்திகேயன் அதாவது சினிமாவில் பல பேர் முன்னாடி வந்திருக்காங்க. இன்றைக்கி விஜயகாந்த் வந்த காலங்களில் ரஜினி இதே வேலை தான் பார்த்தாரு, கமலஹாசன் அதே வேலை தான் பார்த்தாரு, மைக் மோகன் அந்த காலங்கள் எல்லாம் பார்த்தாங்க. சினிமாவில் அது சாதனமாக இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எத்திக்ஸ் வேணும். அந்த எத்திக்ஸை மீறி போனீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக திரும்பும். இன்றைக்கி திரும்பி இருக்குல்ல, சிவகார்த்திகேயனுக்கு எதிராக அப்படியே ரொட்டேட் ஆகிருக்குல்ல, இது இன்னுமே காலகாலமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் எதிர்ப்பில் வளரலாம், ஆனால் ஒருத்தனோட வயிற்றுச்சல் வளர முடியாது, ஒருத்தனோட கோபத்தில் வளர முடியாது. டி இமான் போன்ற குடும்பம் இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அவங்க குடும்பமே பிரிஞ்சு போய் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த பாவம்லாம் என்ன சும்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சும்மாவோட அதோட ரிஃப்ளெக்டாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் நேற்றுக்கு என்னை படுபயங்கரமாக திட்டிங்க. எஸ்கே ஒரு நல்ல மனுஷன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை போட்டு கஞ்சி காய்ச்சி இல்லை, அதற்காக தான் இந்த வீடியோ. ஆக மொத்தத்தில் சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாது, வேற எந்த நடிகர் மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தமாக இந்த மக்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், அடுத்தவனோட வயிற்றுச்சலை குட்டிக்கிறோம்ல, அவன் அடுத்தவனுக்கு தீங்கு பண்ணிட்டு நம்ம வளர நினைக்கிறீங்கல்ல, அது கண்டிப்பாக உங்களை பாதாளத்தில் கொண்ட தள்ளுங்கிறதுக்கு எஸ்கே மிக பெரிய ஒரு உன்னதனமாக விளங்குறார். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களோட விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.